ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம்மேட் சமையல். இன்னைக்கு ஹோம்மேட் சமையலில் ஒரு சாஃப்டான பாவ் பன்னு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க ஹோம்மேட் சமையல் கிச்சனுக்கு போகலாம். ஸோ இந்த பாவ் பன் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நம்ம ஈஸ்ட்டை வந்து ஃபெர்மெண்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு 7 கிராம் ஈஸ்ட்டை ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 டீஸ்பூன் போல் சுகர், அப்புறம் 1 கப்பு வார்ம் மில்க்கு, அதாவது வெதுவெதுப்பான பால். ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, குளிர்ந்து இருக்கக்கூடாது, ஆனால் வார்மாக இருக்கணும், வெதுவெதுப்பாக இருக்கணும். ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். ஒரு 5 to 10 நிமிஷம் நம்ம வந்து இதை வச்சிடணும் சைடில். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த ஈஸ்ட்டு சுகர் எல்லாம் சேர்ந்து நல்லா ஃபெர்மெண்ட் ஆகி வரும். ஸோ நம்ம ஒரு 5 to 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். அப்புறம் ஒரு 3 கப்பு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் சால்ட்டு, 3 டேபிள் ஸ்பூன் சுகர், இந்த மூணையும் எடுத்து நம்ம இந்த இதெல்லாம் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் தனியாட்டு. ஸோ 3 கப்பு மைதா மாவு, அரை டீஸ்பூன் சால்ட்டு, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சுகர், இவ்வளோத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து ஈஸ்ட்டு எல்லாம் சேர்ந்து ஃபெர்மெண்ட் ஆகிட்டு, ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். விட்டுட்டு நம்ம ட்ரை இன்க்ரீடியண்ட்லாம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை இதோட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதோட நான் ஒரு எக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எக்கு ஆட் பண்ணால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பன்னு. ஸோ எக்கு வேண்டான்னா அது நீங்கள் எக்கு யூஸ் பண்ணாமே நீங்கள் வந்து இந்த பன்னு மேக் பண்ணலாம். ஸோ அது ஆப்ஷனல் தான் எக்கு. பட் எக்கு ஆட் பண்ணால் ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து நான் வந்து ஒரு டோ மேக்கரில் தான் போட்டு நான் வந்து இதை பிசைஞ்சிருக்கேன் இந்த மாவை. ஸோ டோ மேக்கர்லேனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து கையாலே நல்லா பிசைஞ்சு மேக் பண்ணலாம் அந்த பன்னை. ஸோ இப்போ வந்து இந்த டோ மேக் பண்ணிடலாம். ஸோ இப்போ நல்ல மாவு மிக்ஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்படி நல்லா போட்டு பிசைஞ்சிருங்க மாவை. ஸோ நல்லா மாவு பிசைஞ்சிட்ருக்கு. ஸோ இப்போ வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் நம்ம எடுத்து வச்சிடலாம். அது வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும், ஹார்டாக இருக்கக்கூடாது. ஸோ ஒரு இதில் வந்து நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் பட்டர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ நல்ல ஒரு டோவாக ஃபார்ம் ஆயிரும். ஸோ ஃபார்ம் ஆன பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா, இதை வந்து ஒரு ஒர்க் ஏரியாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்சம் மாவு தூவி போட்டுடுங்க. இந்த மாதிரி போட்டுட்டு அந்த மாவு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல, அதை இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, நல்லா பிசைஞ்சு விடுங்க. ஸோ இது வந்து ஒரு டோ மாதிரி நல்ல ஒரு பாலாக வந்துடும் பாருங்கள் இப்போ. ஸோ இந்த மாதிரி ஒரு பாலாக வந்த பிறகு நம்ம இதை வந்து ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு 1 hour நம்ம வந்து ஊற வைக்கணும். ஸோ இப்போ நல்லா பாலாக மேக் பண்ணிட்டேன். இதை வந்து ஒரு பாத்திரம் எடுத்து அதில் வந்து லைட்டாக பட்ரு தடவி வச்சுருங்க, ஏன்னா மாவு ஒட்டாமல் இருக்கும். ஸோ அந்த மாவை நம்ம இந்த மாதிரி எடுத்து இந்த பாத்திரத்தில் வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 1 hour ஊற வச்சிடலாம். நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் ரேப் வச்சு மூடியிருக்கேன். இல்லைன்னா நீங்கள் ஒரு துணி போட்டு கூட மூடிடலாம், ஏன்னா அந்த மாவு ட்ரை ஆகாமல் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நல்ல ஏர் போகாமல் நல்லா மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு ஒரு 1 hour நம்ம வெயிட் பண்ணுவோம். இந்த மாவு சூப்பராக ரேஸ் ஆகி வந்திருக்கும் பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ரேஸ் ஆகிட்டு இருக்கு பாருங்கள் மாவு. சூப்பராக மாவு நல்ல ரேஸ் ஆயாச்சு. ஸோ நம்ம வந்து ஒரு 1 hour வெயிட் பண்ணணும். ஸோ 1 hour கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா மாவு மேலே வர வந்திருக்கும் பாருங்கள். சூப்பராக இப்போ மேலே வர வந்திருக்கு பாருங்கள். 1 hour ஆயாச்சு. நம்ம இதை திருப்பி எடுத்து நல்லா திருப்பியும் நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம் மாவை. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் மாவு பார்க்குறதுக்கே. ஸோ இந்த மாதிரி நல்லா இது பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, நல்ல டோ மாதிரி. அப்புறம் இதுலேருந்து ஒரு சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி நீங்கள் எடுக்கணும். நான் அந்த 3 கப்பு மாவில் கரெக்டாக ஒரு 12 பீசஸ் வரும் பண்ணு. ஸோ நான் இந்த மாதிரி சின்ன சின்ன ரவுண்டாக எடுத்து ஒரு ட்ரேயில், அந்த அவனில் வைக்கிறக்கூடிய ட்ரேயில் வந்து லைட்டாக பட்ரு போட்டு ஸ்ப்ரே பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த பன்னை வந்து நீங்கள் சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து இந்த மாதிரி வைக்கணும். பாருங்கள் நான் எப்படி எடுக்கிறேன் பாருங்கள். ஈக்குவல் அமௌண்ட்டில் நீங்கள் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி எடுத்து கை வச்சு நான் எப்படி வச்சு எடுக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி எடுத்துட்டு கையால் நல்லா உருட்டி விட்டுருங்க அந்த மாவை. ஸோ இப்படி ஒரு 12 பீஸ் வரும் உங்களுக்கு ஒரு 3 கப்பு மாவில். ஸோ இந்த மாதிரி
இது பண்ணி விட்டுருங்க. அப்புறம் இதை நல்ல ஒரு ரேப் வச்சு மூடி ஒரு 1/2 மணிக்கூர் திருப்பி நீங்கள் வந்து இதை ஊற வைக்கணும். லைட்டாக பால் மேலே தடவிடுங்க. ஏன்னா அந்த மாவு வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். ஸோ பால் எடுத்து லைட்டாக மேலே இப்படி ப்ரஷ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் ஒரு 1/2 மணிக்கூர் நீங்கள் வந்து திருப்பியும் இதை ஊற வைக்கணும். இந்த மாவு வந்து கொஞ்சம் பெருசாக வரும். இந்த சின்ன உருண்டைகள்லாம் கொஞ்சம் பெரிய உருண்டைகளாக மாறி இருக்கும் பாருங்கள். அப்புறம் ஒரு 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு நீங்கள் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கணும். பாருங்கள் இந்த மாவு நம்ம சின்னதாக வச்சுருந்தது பாருங்கள், எல்லாம் மேலே நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதை வந்து அவனில் ஒரு 20 மினிட்ஸ் வந்து நீங்கள் பேக் பண்ணணும். ஒரு 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில். ஸோ பாருங்கள் சூப்பராக பேக் ஆகிட்டு பாருங்கள். அப்புறம் லைட்டாக பட்ரு மேலே ப்ரஷ் பண்ணி விட்டுருங்க. சூப்பராக ஒரு பன் ரெடி ஆகிட்டு வீட்டிலே. ரொம்ப ஈஸியாக செய்திடலாம். இது வந்து நீங்கள் பேக்கரியில் தான் போய் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. வீட்டிலே நீங்கள் செய்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. ஆஹா, ஐயோ அப்படி அமுக்குனா சூப்பராக இருக்குது பாருங்கள். அழகாக இருக்குது பாருங்கள். ஆஹா அப்பா, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஸோ இந்த பண்ணை நீங்கள் உடனே வீட்டில் செய்து கொடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு. எப்படி வந்துன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களை ஒரு நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.